வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மாசி மாதத்தில் அதாவது பார்க்கும்போது இந்த துலா ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மீன ராசியில் இன்றைக்கி மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலபுருஷ தத்துவத்துப்படி, அதாவது 7வது ராசி துலா ராசி. இந்த துலா ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த துலா ராசி. ஏன் துலா ராசிக்கு இவ்வளோ ஒரு அழுத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அதாவது பணக்கார கடவுளை நம்ம பார்த்தா என்ன குபேந்திரன் நல்ல வசதின்னு சொல்கிறோம். அந்த குபேந்திரனுக்கு நிகரானவன் யார் அப்படின்னா இன்றைக்கி சுக்கிரன். அதுக்கு தான் பெரிய சொல்லுவாங்க, வீடு மண் மன நகை நட்டு பொண்ணு பொருள் வாங்கிட்டா உனக்கு என்னப்பா சுக்கிரன் இருந்துச்சு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடைய சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. ரிஷப ராசிக்கும் அதாவது துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் தானுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த உடைய சுக்கிரனுடைய உடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு இப்போ 4ல் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக வண்டி காரு எடுக்கிறது மாற்றுறது இது எல்லாமே இதுக்கு உகந்தோட நேரம். கண்டிப்பாக எடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் எடுக்கிறதுக்கு 90% பேருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, வாகனத்துக்கு அதிபதி. அதே சமயத்திலே 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனன்றது மட்டும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் பூமி இடம் வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, மொத்தத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இன்றைக்கி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ல் குருவும் இருக்கிறாரு, 4ல் செவ்வாயும் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் மன வீடு வாசல் தோட்டத்துறை வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா 4ல் செவ்வாய் இருந்தாவே சொத்து சுகம் அதிகம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி 4ல் சுக்கிரன் இருந்தால் வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க, அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் 2 4 இருக்கிறதுனால வண்டி வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது, வீடு வாசல் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே முதல்ல கடனை கட்டினா போதுங்க, எங்கே போய் வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் இருந்தது. அப்படின்னா இன்றைக்கி முயற்சி எடுத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. பொதுவாக இந்த துலா ராசிக்கு அருமையான ஒரு பாதையை குரு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பார்த்திங்க அப்படின்னா 5 7 9. இப்போ மேச ராசியிலிருந்து குரு என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் இடமா சிம்ம ராசியும், 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா துலா ராசியும், 9ஆம் இடமா தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு வந்துடுவார். அப்போ ரிஷப ராசிக்கு குரு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது குருவுடைய பார்வை உங்களை விட்டு அடுத்த இடத்துக்கு மாறிடும். இப்போ 7ஆம் இடம் துலா ராசி பார்க்குறவர் அடுத்தது 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க. அப்போ குருவுடைய பார்வை இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க.
இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட குரு பார்வைன்றது வந்து 1 வருஷம். அந்த குருவுடைய பார்வைன்றது இப்போ 10 மாதம் ஆகிடுச்சிங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து கிரை பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா பெருசாகவே கொடுத்துருவார். சரிங்களா? அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனியும் சூரியனும் ஒன்றா இருக்கிறதுனால, ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை வந்து வர்க்க தோஷத்தை குறிக்கும். பொதுவாக இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்த துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி 100% பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவதுன்றது வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா வர்க்க தோஷத்தோடு தான் பிறக்கும். சரிங்களா? அது அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே, இந்த மாதம் 30 நாளில் எந்த நாளில் குழந்தை பிறந்தாலும் அதாவதுன்றது வந்து உங்களுக்கு வர்க்க தோஷம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 7ல் குரு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கெஜகரிஜி யோகம் உள்ள ராசி. அதனால் என்னென்னா மண், வீடு, வாசல், தோட்டத்தோரம் வாங்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக பாதகமாக கொடுத்துருவார். நல்லது கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் இந்த மாதத்தில். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால, ஏன்னா குரு வந்து இப்போ கலஸ்திர குருவாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி குரு இப்போ அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிற திருமண தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. திருமணம் நடந்தே தீரும். அதாவது பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கை நினைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசி முடிவு பண்ணுறதுக்கு அருமையான ஒரு தருணம் இந்த மாதம். ரொம்ப நாளாக தடையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண பாக்கியம் நடக்கும். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது ஏன்னா குரு வந்து கலஸ்திர குருவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 10 மாத அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால கல்யாண யோகம் உங்களுக்கு நல்லாவே இருந்தது. அதுலேயும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நடந்தே தீர்ந்துன்னு அடித்து சொல்லுவேன் நான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி. 5ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து சனி. அவர் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு, ஜென்ம சனியாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் ஏதாவது குறையாக இருந்தால், தடையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு சனி எப்பயுமே குறுக்கு நிற்கவே மாட்டார், கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற யோகம் அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அந்த சனி ஆட்சி 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான தருணம் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார தொழில் ஒன்று பெருசு பண்ணுவீங்க, இல்லை தொழில் செய்யவீங்க, இல்லை தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி தந்தை வழியில் வர சொத்து, தாய் வழியில் வர சொத்து, மனைவி வகையில் வர சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நிலுவையில் இருக்கிற பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு யோகம் இருக்குது. தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்லா பார்த்துட்ருக்கிறார். ரெண்டாவது உங்கள் ஜென்மத்தில் இருந்த கேது, உங்கள் காலை சுற்றிக்கிட்டு இருந்த கேது பகவான் வந்து அவர் வந்து மாறிட்டார் இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ஆம் இடத்துல கலஸ்திர குரு திருமணத்துக்கு நல்லா இருக்குது. சனி 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு, வாசல், மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்களை கொடுத்தே தீர்வார், நல்லது நடந்தே தீரும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாராவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய். அவர் 4ல் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ 4ஆம் இடன்றது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்தானம், அதாவது அம்மா பார்க்குறாரு. அப்படி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக சம்பள உயர்வு, தொழில் ப்ரமோஷன், உடல் ரீதியாக சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் சரியாயிடும். மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் உபாதைகள் இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா இப்போ வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு, அம்மாவை பார்க்குறாரு, நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி சகோதர ஸ்தானம் அதிபதி யார் அப்படின்னா குரு. அவர் இப்போ 7ஆம் இடத்துல பகையாக இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த திருமணத்திலேயோ சுபகாரியத்திலேயோ ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தஞ்சுக்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும், நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாவுடைய திசை கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அது வந்து மாரக திசை. உங்களுடைய அதாவதுன்றது இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம், இது 3ல் எது நடந்தாலுமே உங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன், துளாராசிக்கு சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. ஒரு விமானம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தரையிலேயே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அது தரையை நம்ம வந்து அதோடைய தரை முடிஞ்சு போச்சே, நமக்கு வழி வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அது ஜெயிக்க போகிறதும் இல்லை, பறக்க போகிறதும் இல்லை. பாதை கட்டானதுனால தான் பறக்க தொடங்குது. அது வந்து சிறகை விரிஞ்சு பறக்க தொடங்குது, அது வெற்றி அடையுது. அதுபோல் உங்களுக்கு இந்த 2 மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய கனவு சொல்கிறேன் கண்டிப்பாக நனவாகும். நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகம் கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.